ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த சேனலில் ட்ரெஸ் ஹால் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். மீஷோலேருந்து அஜியோலேருந்து போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓன் பிராண்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 13 ட்ரெஸ் போட்டிருக்கேன். நானே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். மெட்டீரியல்ஸுமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபேப்ரிக்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ப்ரைஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஸ்வெட்டர்ஸ், ஹூடிஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வின்டர் சீசன் அப்படின்றதுனால ஒரு சில பேர் வந்து அது வாங்குறதுக்கு வந்து ப்ராடக்ட் சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மீஷோவில் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக சர்ச் பண்ணி நான் ஒரு 4 ஸ்வெட்டர் கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மீஷோலேருந்து இந்த 4 ஸ்வெட்டர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். நான் என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் எல்லாமே டீட்டெயில் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாகவே அப்படியே பிளாக் கலர் மாதிரி இருக்குது. பிளாக் கலரில் தான் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்வெட்டர். இது வந்து என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இதில் சைஸ் வந்து போடலை. ஸோ ஸ்வெட்டர், ஹூடிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்க மாதிரி நம்ம போட மாட்டோம். ஸோ அதனால் வந்து சைஸ் வந்து மறந்து உங்களோட ஃபிட்டிங் சைஸே போட்டுறாதீங்க. நான் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ எக்ஸஸ்னால் நம்ம எக்ஸஸே போட்டால் வந்து ஸ்வெட்டர்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. எம் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஒரு பிளாக் கலரில் ஒரு உல்லன் ஸ்வெட்டர் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது ஃபுல் பிளாக்கில் தான் இருக்குது. ஃபுல் ஸ்லீவ் வச்சு, ஸோ நெக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக் வச்சு, ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் டைப்பில் வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ இதிலே வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஒரு கலரில் போடலாம் அப்படின்ட்டு இது வந்து பிளாக் கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் யாராவது இப்போ பார்க்குறீங்க ஸ்வெட்டர் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆனால் கேப்லாம் கிடையாது, க்ளோஸ் நெக் மாதிரி இருக்குது. ஸோ பேக்கில் ஸ்க்ரீனும் பிளாக் கலரில் இருக்கனால இதோட டிசைனே தெரியல. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலரில் இருக்கும்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன். பட் வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் பிங்காக இருக்குது. லைட் பிங்க்னா இந்த பேபி பிங்க் கலரில் கூட இல்லை. இது ஒரு மாதிரி இந்த ரோஸ் மிட்டாய், இந்த பஞ்சு மிட்டாய் கலர் மாதிரி இருக்குது பிங்க்கு. ஸோ இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்க்குறதுக்கு நேரில் நல்லாயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் நெக், ஹை நெக் வச்ச மாதிரி ஜிப்பு வச்சுருக்கு. கொஞ்சம் ஷார்ட்டாக வரும், இவ்வளோ தூரம் தான் ஜிப் இருக்குது. ஸோ ஹை நெக் இது. இதுவும் நெக் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ்டாக வரும். ஸோ இதுலேயும் கேப் கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வார்மாக இருக்குது. இதுக்கு முன்னாடி காட்டினது பார்த்தீங்கன்னா உள்ளன் மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்வெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து சில ஸ்வெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ யான் த்ரெட் வச்சுலாம் வந்து நிட்டிங் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த கிளாத்து. ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ். இங்கே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஃபுல் ஹைட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, ஷார்ட்டாக வருது. இது வந்து ஜீன் போட்டு கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இவ்வளோ தான் இருக்குது ஷார்ட்டாக. ஜாக்கெட் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்வெட்டர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு காட்டினதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வின்டர் சீசனுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதோட கலர் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது உள்ள லைனிங் வேற கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வச்சுருக்கு, ஃபுல் ஸ்லீவ் வச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது, ஹூடி டைப்பில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வேறு கலரில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தான் ஒயிட் வந்து செலக்ட் பண்ணேன். பட் வேறு கலரில் இருந்ததுன்னா சீக்கிரமாக அழுக்கு பிடிக்காது. இது வந்து கொஞ்சம் ஃபுல் ஓப்பனில் தான் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்குது. உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க, பாலிஸ்டர் லைனிங் மாதிரி. ஸோ ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க, கேப்பில், ஸ்லீவில். இதுவே இது பிளாக் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சீக்கிரமாக அழுக்காயிடும் ஒயிட்டுன்றதுனால. ஸோ இது என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறதுல எதுவுமே மென்ஷன் பண்ணல. ப்ரைஸும் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒயிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் கேப் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இது சின்ன பசங்க போடுற மாதிரி இருக்குது, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வெளியெல்லாம் போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. இது இல்லை அப்படின்னா வெளியே போட்டு போகலாம். பெரியவங்க, சின்ன பசங்கன்னா இப்படி கூட போட்டு போகலாம். ஆனால் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு.
நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி காட்டின 4 மெட்டீரியலுமே வேறு மாதிரி தான் இருக்குது அந்த ஃபேப்ரிக். ஸோ ஃபர்ஸ்ட்டு காட்டினது பார்த்தீங்கன்னா அந்த உல்லன் த்ரெட்டில் வந்து நிட்டிங் பண்ண மாதிரி. செகண்ட் காட்டின கிளாத்துமே வேறு மாதிரி இருந்தது. தேர்ட் காட்டினது பார்த்தீங்கன்னா நல்லா புஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல இதோட குவாலிட்டி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வரும், ஃபுல் ஸ்லீவ் வச்சு. ஸோ இதுவுமே ஒயிட் கலர் எடுத்துட்டேன், வேறு கலர் எடுத்திருந்தா வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து எங்கேயாவது வெளியே போனால் மட்டும் போட்டுக்கலாம், பட் ரெகுலர் யூஸ்க்கு போட முடியாது, அழுக்காயிடும். இது அடிக்கடியும் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே பட்டன் ஓப்பன் பண்ணுற மாதிரி. பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஜீன் போட்டு இது போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாத் வந்து கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஃபேப்ரிக் எல்லாத்தோட ஃபேப்ரிக்குமே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுலையுமே பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாலிஸ்டரில். ஸோ எல்லா கிளாத்தோட குவாலிட்டியுமே எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் வீடியோ கிட்டில் எடுத்துகிட்டு வந்து காட்டினேன். இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே வேறு ஃபேப்ரிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வெட்டர்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த ஒயிட் எடுத்திருக்கேன். பட் ஒயிட்டு நீங்கள் வாங்காதீங்க. அடிக்கடி இப்போது வின்டர் சீசன் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லியுமே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால நீங்கள் வேறு எதாவது கலர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அழுக்காகாது. ஸோ இது வந்து என்னோடய சஜஷன் தான். ஸோ நான் வந்து ஒயிட் கலர் அழகாக இருக்கேன் அப்படின்ட்டு தான் நான் வாங்கினேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது ஸ்வெட்டர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை எங்கிட்ட ஏதாவது மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.